தினமும் வாங்கண்ணே, முதலில் வாங்க. சீரியலை சம்மந்தி வாங்க. பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உட்காருங்கப்பா. வீடியோவை லைக் செய்யுங்கள். ம். வாங்க அங்கிள். ஆ, பிரபு நீ இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இரு. நான் போய் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, நீ உட்காருமா உட்காருமா. நாங்க நல்ல காரியம் பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம். எங்க பொண்ணோட சந்தோஷத்துக்காகவும் அவளோட எதிர்காலத்துக்காகவும் நாங்க இந்த கல்யாணத்தை நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ரொம்ப நன்றிண்ணே. உங்க பொண்ணு மட்டும் இல்லண்ணே, என் புள்ளையும் குடிவாசமே இல்லாம இருந்தான். ஆனா இன்னைக்கு உங்க பொண்ண மறக்க முடியாம தினம் தினம் குடிச்சிட்டு வரான். நேத்தெல்லாம் ரோட்ல விழுந்து கிடந்திருக்கானே. 4 பேர் என் புள்ளைய தூக்கிட்டு வந்து வீட்ல விட்டுட்டு போனாங்க. மா என்னம்மா? டேய் சும்மா இருடா. புருஷனை பிரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என் புள்ள தானே ஆறுதல். இப்போ என் புள்ளையும் என் கையை விட்டு போறானே, இதை எப்படி சரி செய்யறதுன்னு முழிச்சுக்கிட்டு இருந்த. கடவுள் மாதிரி நீங்க வந்து என் குடும்பத்தை காப்பாத்திட்டீங்கண்ணே. சத்தியமா சொல்றேன்னே, உங்க பொண்ணுக்கு இங்க எந்த குறையுமே இருக்காது. அவ ரொம்ப நல்லா இருப்பா. இங்க பாருமா தங்கச்சி, எங்களுக்கு குறிஞ்சிநாதனை பிடிக்காது. இந்த நிமிஷம் வரைக்கும் எங்க அம்மாவுக்கு எதிரா அவர் சதி பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது அங்கிள், அவரோட குணம் தெரிஞ்சுதான் 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் மொத்தமா தலைமொழிகிட்டு வந்திருக்கோம். அவரை நீங்களே நாளைக்கு மன்னிச்சு ஏத்துக்கிட்டா கூட நானும் என் அம்மாவும் ஏத்துக்க மாட்டோம். குறிஞ்சிநாதனோட புள்ளன்னு வெளியே சொல்லிக்கிறத விட வேற அவமானம் எனக்கு வேற எதுவுமே இல்லை. அதனால நீங்க அந்த ஆளை பத்தி யோசிக்காதீங்க அங்கிள். ஏமா, உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானேம்மா? என்னண்ணே இப்படி கேட்டுட்டீங்க? முழு சம்மதண்ணே. புள்ளைங்க ஆசைப்பட்ட வாழ்க்கைய அமைச்சு கொடுத்து அவங்க சந்தோஷமா வாழ்றத பார்த்து நாம சந்தோஷப்படணும்னே. சரிம்மா, அப்ப கல்யாணத்துக்கான ஏற்பாடை பார்க்கலாம். ம். அண்ணே, நீங்க மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கீங்க. சம்மந்தி உங்க பிள்ளைங்க எல்லாம் அமைதியாவே இருக்காங்களே. அவங்களுக்கெல்லாம் சம்மதம் தானே? ஜனாமா வேற இங்க வரல. மா, எங்க எல்லாருக்குமே சம்மதமா. இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். நீங்க தைரியமா வேலையை பாருங்க. இவன் கண்டிப்பா தப்பான ஆளதான் இருப்பான். இவன் பார்வையே சரியில்லை. ஏன் முருகா, நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்கு என்ன இப்படி எல்லாம் சோதிக்கிற? என் உள் மனசுக்கு அவன் ரொம்ப ரொம்ப தப்பானவன்னு தோணுது.
ஆனா என்னால எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையை உருவாக்கியிருக்க. என் கைய கட்டி போட்டு வச்சிருக்க. நான் பெத்த புள்ளையே என்னை எதிர்த்து பேசுறான். அவன் எடுக்கிற முடிவுதான் சரின்னு சொல்றான். என் கண்ணு முன்னாடி என் மொத்த குடும்பமும் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன். அதுக்கு என்னையும் ஒத்து போக சொல்றாங்க. என்னால எப்படி முடியும் முருகா? ஏன் வாயாலேயே நீங்க ஏதோ பண்ணுங்கன்னு சொல்ல வச்சிட்டியே. ஏன் முருகா என்ன இப்படி சோதிக்கிற? ஏன்? முருகா, 100 எதிரிகளை கூட என்கிட்ட அனுப்பு. நான் சண்டை போடுவேன், ஜெயிச்சிருவேன். ஏன் தோத்து கூட போயிடுறேன். ஆனா அந்த இடத்துல என் குடும்பத்தை நிறுத்தாத. அந்த இடத்துல என் குடும்பத்தை நிறுத்தாத. குடும்பத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் வாழ்க்கையில தோத்துருவான் முருகா. என் ரத்த சொந்தத்தோட மோத விட்டு ஏன் என்ன சோதிக்கிற? எப்படி அவன் கூட சண்டை போட முடியும்? என்னோட பலவீனமே என் குடும்பம் தான். அத வச்சு என்ன சோதிச்சு பாக்குறியா முருகா? எப்பெல்லாம் நான் குழப்பமா இருக்கேனோ, முடிவெடுக்க முடியாம தவிக்கிறேனோ, அப்பெல்லாம் உன் முன்னாடி வந்து வேண்டுனா நீ எனக்கு ஒரு சரியான முடிவை சொல்லுவ. அதுல நான் உறுதியா இருப்பேன். இப்பவும் அப்படி ஒரு நிலைமையில தான் உன் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கேன். இப்போ நீயே சொல்லு முருகா. உன் முன்னாடி நான் விளக்கேத்திருக்கேன். இந்த கல்யாணம் நடக்கணும்னா இந்த விளக்க அணையாம எரிய விட, இல்ல இந்த கல்யாணம் நடக்க கூடாது அப்படின்னா இந்த விளக்க நீயே அணைச்சிடு. இனி நீ என்ன சமைக்க கொடுத்தாலும் அதுக்கு நான் உடன்படுறேன் முருகா. நீதான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். ஜனமா, இங்க கொஞ்சம் வாங்கல. ஆ, என்னது விளக்க வர அணிஞ்சிருக்கு? ஜனமா பார்த்தா திட்டுவாங்களே.
அம்மா அம்மா காலையில நான் சிபி எல்லாரும் பிரபு வீட்டுக்கு போனோம். சரிப்பா. எல்லாம் பேசி முடிச்சிட்டோம்மா. அவங்களும் இதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தாங்களாம். கல்யாணத்துக்கு அவங்களும் சம்மதம்னு சொல்லிட்டாங்க. நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாமா? சரிப்பா. என்னம்மா ஒரு வார்த்தையில பதில் சொல்றீங்க? உங்க முடிவு என்னம்மா? நீங்க சொன்னா தானே வேலையை ஆரம்பிக்க முடியும். ஏதாவது சொல்லுங்கம்மா. பிரகாஷ், நீ என்ன முடிவு பண்றியோ பண்ணு. இந்த நிமிஷம் வரைக்கும் என் மனசுல ஒரு நெருடல் இருந்துகிட்டு தான் இருக்கு. அது சரியானா மட்டும்தான் என்னால முழு மனசோட இந்த கல்யாணத்துல கலந்துக்க முடியும். அம்மா நான் என்ன சொல்ல, அதுக்காக நான் ஒதுங்கியெல்லாம் இருக்க மாட்டேன். நீங்க எங்க கூப்பிடுறீங்களோ அங்க நான் வருவேன். எல்லா இடத்துலயும் நான் இருப்பேன். ஆனா இந்த கல்யாணத்துல சந்தோஷமா என்னால கலந்துக்க முடியாது. அத மட்டும் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்காதப்பா. இந்த கல்யாணம் மொத்தமும் ஓ முடிவு. நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை தாராளமா செய். என்னோட விருப்பத்தை பத்தி நீ யோசிக்க வேண்டாம். அம்மா தமிழ் 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 நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், என்னன்னு கூட கேட்க மாட்டா. பக்கத்துல தானே இருக்கீங்க, கூப்பிடுறது என்ன காதுல விழாமலா இருக்கும்? சொல்லுங்க என்ன? தமிழ் மறுபடியும் அவங்க 2 பேருக்கும் நிச்சயம் பண்ணும்ல? இந்த நிச்சயத்தை எங்க வச்சுக்கலாம்? வீட்டுல சிம்பிளா பண்ணிடலாமா, இல்ல மறுபடியும் கல்யாண மண்டபம்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பெருசா பிரமாண்டமா பண்ணிடலாமா? ஏய், உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், ஏதாவது பதில் சொல்ல. என்ன பதில் எதிர்பார்க்கறீங்க? எனக்கு விருப்பமே இல்லாத ஒரு முடிவு எடுத்துட்டு அதை எப்படி பண்ணணும்னு கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது? தமிழ், இது நம்ம 2 பேரும் வர்ஷினிக்காக பண்றோம். எனக்குமே அந்த பிரபுவை சுத்தமா பிடிக்காது தமிழ். வேற என்ன பண்றது? அவன் இல்லனா என் தங்கச்சி செத்துருவேன்னு சொல்றான். விட்டுற முடியுமா? இந்த உலகத்துல சாகிறத விட கொடுமை என்ன தெரியுமா? தப்பான ஒருத்தவங்க கூட வாழ்நாள் முழுக்க வாழ்றது. அது தினம் தினம் மரணம். அதுக்காக உங்க தங்கச்சியை விட்டுருங்கன்னெல்லாம் நான் சொல்லல. இந்த முடிவை எப்படி மாத்துறதுன்னு யோசிக்க சொல்றேன். இல்ல தமிழ், அதுக்கு வாய்ப்பே இல்ல. சிபி, பிரபு கிட்ட தப்பா ஏதோ இருக்குன்னு எனக்கு தோணுது. ஜனாமாவுக்கும் அதுதான் தோணுது. அப்புறம் நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்களே சொல்லுங்க. உங்க தங்கச்சிய பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவ டிசிஷனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? சிபி, உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உங்க தங்கச்சி அவ வாழ்க்கையில் இது வரைக்கும் ஏதாவது சரியான முடிவு எடுத்திருக்காளா? அவ போட்டிருக்கிற ட்ரெஸ்ல இருந்து, அவளோட ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து, ஏன் அவளோட பிரேக்கப் வரைக்கும் எல்லாமே தப்பான முடிவு தானே. அப்படி இருக்கும்போது இந்த முடிவு மட்டும் சரியா இருக்கும்னு உங்களால எப்படி நம்ப முடியுது? அவ இதுக்கு முன்னாடி தப்பா முடிவு எடுக்கும் போதெல்லாம் நீங்களோ மாமாவோ யாராவது கூட இருந்து அவளை பல சூழ்நிலையில இருந்து காப்பாத்திருக்கோம். ஆனா இப்ப வர்ஷினியை காப்பாத்த முடியுமான்னு எனக்கு தெரியல. அவ மிட்டாய் கேட்டு அடம் பிடிக்கிற குழந்தை மாதிரி பிரபு வேணும்னு கேக்குறா. நீங்க அது நல்லதா கேட்டாதான கூட யோசிக்காம வாங்கி தர ரெடியா இருக்கீங்க. மாமாவும் நீங்களும் இந்த விஷயத்துல ரொம்ப இமோஷனலா முடிவு எடுக்கிறீங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ஷினி கண்ணை கசக்கிறதுலயும் பிரயோஜனம் இல்ல. நாம அதுக்காக கவலைப்படுறதுலயும் பிரயோஜனமே இல்ல. தப்புன்னு தெரிஞ்சே அந்த தப்பை இவ்ளோ தைரியமா யாராவது செய்வாங்களா சிபி? நீ சொல்ற மாதிரி பிரபு கெட்டவன் நிரூபிக்கிறதுக்கு நம்ம கிட்ட வேற எவிடன்ஸும் இல்ல. அப்படி இருக்கும்போது என்ன ரீசன் வச்சு நான் என் தங்கச்சி கிட்ட பேசுவேன்?
தமிழ் ப்ளீஸ் தமிழ், கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. தமிழ், ஆ, வா வர்ஷினி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் தமிழ். என்ன வர்ஷினி? என் மேல கோவமா இருக்கியா தமிழ்? ஏன்? இல்ல, நீங்க எல்லாரும் பிரபு வேண்டாம், இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு சொன்னீங்க. உங்க பேச்ச மீறி நான் இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்றேன். என் முடிவுக்கு அண்ணனும் அப்பாவும் சம்மதம் சொல்லிட்டாங்க. அது உன் லைஃப் வர்ஷினி, நீ தானே முடிவெடுக்கணும். இதுல கருத்து சொல்றதுக்கு நாங்கெல்லாம் யாரு? தமிழ், அப்படியெல்லாம் பேசாத. என் வாழ்க்கையில முடிவெடுக்கிறதுக்கு உனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு. நீ எனக்கு எவ்வளவு பண்ணிருக்க தமிழ். நான் நல்லா இருக்கணும்னு தான் நீ எப்பவுமே யோசிப்ப. உன்னை என் அண்ணின்னு சொல்றதை விட கூட பிறந்த அக்கான்னு சொல்றதுதான் சரியா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நீ என் மேல கேரிங்கா இருந்திருக்க. ஆனா பிரபு நீ நினைக்கிற மாதிரி இல்ல தமிழ். வர்ஷினி, இத நாங்க எப்படி சொன்னாலும் உனக்கு புரிய போறதில்ல. நீ முடிவு பண்ணிட்ட, அதுக்கப்புறமும் எதுக்கு கன்வின்ஸ் பண்ற? உன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, நான் ஜனாமா மொத்த குடும்பமும் நீ நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் யோசிப்போம். உனக்கு பிடிக்காத எதையுமே கொடுக்க மாட்டோம். உனக்கு பிடிச்சதா இருந்தாலும் இது வேண்டான்னு நாங்க சொல்றோம்னா கண்டிப்பா அதுல அர்த்தம் இருக்கும். ஐயோ தமிழ், நான் அதை இல்லைன்னு சொல்லல. நான் வச்சிருக்கிறதுல போட்டிருக்க ட்ரெஸ்ல பெஸ்ட் கலெக்ஷன்னா எதுன்னு தெரியுமா? அது எல்லாமே நீ எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தது. இந்த மாதிரி என்னால 100 சொல்ல முடியும். பட் இந்த விஷயத்துல உன் முடிவு தப்புன்னு எனக்கு தோணுது. தமிழ், பிரபு பொய் சொல்லல தமிழ். அது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க அப்பா பண்ண தப்புக்கு அவர் எப்படி பொறுப்பாக முடியும்? அவங்களே அந்த மனுஷனை பிரிஞ்சு இத்தனை வருஷம் தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு குடும்பத்துல ஒருத்தங்களை வச்சு மொத்த பேரையும் முடிவு பண்ண முடியாதுல்ல தமிழ். ஒரு கெட்டவன் இருக்கக்கூடிய வீட்டுல நல்லவனும் இருப்பான், நல்லவன் இருக்க வீட்டுல கெட்டவனும் இருப்பான்ல. வர்ஷினி, எனக்கு நீ சொல்றதெல்லாம் புரியுது. ஆனா உன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, நான் என்ன பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வேன். சரி, கல்யாணம் நடக்கட்டும், பாத்துக்கலாம். தேங்க்ஸ் தமிழ். ஜனமா, ம், என்ன மேல பாத்துட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல தமிழ். பரவாயில்ல, சும்மா சொல்லுங்க. இல்ல, சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லுவாங்க, நாம இறந்துட்டா வானத்துல நட்சத்திரமா மாறிடுவோன்னு. பொறக்க போற அடுத்த தலைமுறைகளை உருவாக்குற உயிர்களும் வானத்துல நட்சத்திரமா இருக்குமா? அது மாதிரி நாமளும் ஸ்டார்ஸா மாறிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. மா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல தமிழ், ஒரு மனுஷன் பூமியில உயிரா பிறந்ததுல இருந்தே அவன் வாழ்க்கையில பிரச்சனை ஆரம்பிச்சிருது. ஒண்ணு, ஈவி இறக்கம் இல்லாத மனசு கல்லா வச்சிருக்க ஒருத்தனா இருக்கணும். அப்படிப்பட்டவனுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. நம்மள மாதிரி இலகின மனசு, குடும்பம், உறவுன்னு எமோஷனலா இருக்க ஆட்களுக்கு அடி மேல அடிதானே விழும். ஜனமா, அப்படிலாம் இல்ல. வாழ்க்கைய வாழ்றதுக்கான அடிப்படையே எமோஷன்ஸ் தான். சிரிப்பு, அழுக, கோவம், சண்டை,
இதெல்லாம் இல்லாம ஒரு மனுஷன் வாழ்றானா அந்த லைஃபே போர் ஜனாமா, வேஸ்ட். என் வாழ்க்கையில நான் சந்திச்ச குழப்பங்கள் எல்லாம் வர்ஷினி வாழ்க்கையில இருக்கக்கூடாது தமிழ். சீக்கிரமே இந்த குடும்பம் பழைய மாதிரி மாறணும். சரி, பிரபு வீட்ல எல்லாம் ஓகேவா? எங்க ஜனாமா, இவங்க கண்ணுல எல்லாருக்குமே வர்ஷினியோட வாழ்க்கை மட்டும்தான் தெரியுது. அவளோட விருப்பத்தை மட்டும்தான் யோசிக்கிறாங்க. ஆனா பிரபு தப்பானவன். அவனுக்குள்ள கண்டிப்பா வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு இங்க இருக்கிற யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. தமிழ், பிரபுவ ஆதாரத்தோட நிரூபிச்சா மட்டும்தான் நம்மளால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். தமிழ், பிரபுவ ஆதாரத்தோட நிரூபிச்சா மட்டும்தான் நம்மளால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். இது பிரபுக்கு நாம வைக்கிற அக்னி பரீட்சை மட்டும் இல்ல, இது உண்மைக்கும் பொய்யுக்கும் மத்தியில நடக்கிற குருஷேத்திரம். இதுல பொய்யும் அதர்மமும் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் தமிழ். ஆனா கடைசியில தர்மம் தான் நிலைச்சு நிக்கும். பிரச்சனை நம்ம கிட்டதான் இருக்கு தமிழ். அப்படி இருக்கும்போது நாம மத்தவங்கள நொந்துக்கிட்டு என்ன ஆக போகுது? புரியல ஜனாமா. குழம்புன குட்டையில தான் மீன் பிடிக்கணும்னு சொல்வாங்க. அந்த மாதிரி தான் நம்ம குடும்பமும் ஒரு குழப்பமான மனநிலைமையில தானே எப்பவுமே இருந்திருக்கு. எந்த குடும்பம் தலைமைக்கு கீழே நடக்குதோ அது சரியா இருக்கும். எந்த குடும்பத்துல இருக்க 10 பேரும் நான் தான் தலைவரு, நான் நினைக்கிறதா நடக்கணும்னு யோசிக்கிறாங்களோ அந்த குடும்பம் அச்சாணி இல்லாத வண்டி மாதிரி தான் தறிக்கட்டு போகும். குழம்புன குட்டையில மீன் பிடிக்கிறது ஈஸின்னு இந்த பிரபு மாதிரியான ஆளுங்கெல்லாம் வரதா செய்வாங்க. பாத்துக்கலாம் ஜனாமா. எத்தனையோ எதிரிகளை தோக்கடிச்சிருக்கீங்க. உங்க குடும்பத்தை உங்களால ஜெயிக்க முடியாதா என்ன?